ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று திட்டமும் தெளிவுமாக சொன்ன ஒரு பகுதிங்க. இயேசுநாதர் பொய் சொல்ல மாட்டார், பொய்யுரையாத தேவனவர், மனம் மாற மனிதன் அல்ல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வேதம் பொய் சொல்லாது, சத்திய வேதம் என்று சொல்லப்படுகிறது. இயேசுநாதர் சொல்லி சத்திய வேதத்தில் எழுதப்பட்ட இந்த பகுதி ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது. ஆகவே நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை, எல்லா மனிதனுக்கும் மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பதையும் மறக்காம இந்த செய்தியை கேட்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நரகம் மனுஷனுக்கு அல்ல. கீழ்ப்படியாம பாவத்தில் வாழ்ந்து ரட்சிப்புனா என்னன்னு தெரியாம உண்மையான தெய்வத்தை அறியாம செத்தா வேற வழியே இல்லை, பிசாசு இருக்கிற இடத்துக்கு போகிறார்கள். இதை இருதயத்தில் எழுதணும். பூலோகத்துக்கும் பரதீசுக்கும் ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையை லாசரு தெரிந்து கொண்டு கஷ்ட நஷ்டத்தின் மத்தியிலும் பரதீசுக்கு போயிட்டான். இன்னொரு பாதை பூலோகத்திலிருந்து நரகத்துக்கு இருக்கிறது. அந்த பாதையிலே தான் ஐஸ்வர்யவான் பயணம் செய்து பாதாளத்துக்கு போயிட்டான். ஏன்னா உலகத்தில் வாழும்போதே தெய்வத்தை மறந்துட்டாமே. ஆகவே பூலோகத்துக்கும் நரகத்துக்கு பாதைக்கு அவன் தெரிந்து கொண்டு ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டான். பூலோகத்துக்கும் பரதேசுக்கும் பாதை இருக்குது, பூலோகத்துக்கும் நரகத்துக்கும் பாதை இருக்குது. ஆனால் நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் பாதை கிடையாது. நரகத்திலேருந்து பரலோகத்துக்கு அதான் சொல்றாருப்பா, நீங்க வராத படிக்க நாங்க வராத படிக்க பிளப்பு இருக்குது, வர முடியாதுப்பா.